ஹலோ மக்களே, நர்மா பேஸ் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விஜய்.com, வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு காலையில் நமக்கு ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ணே, எங்கள் தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியெலாம் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காங்க. நம்ம கட்சியில் இருக்க பசங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, வேலை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நாங்கள் வந்து இறங்கி வேலை பார்க்க வேண்டாமா? இன்னும் டைம் 1 மாதம் தானே இருக்குது. என்ன தமிழக வெற்றிக்கழகம் இவ்வளோ சைலண்டாக இருக்கே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை நம்மகிட்ட முன் வச்சாங்க. இதே ஆதங்கம் இன்றைக்கி ஏகப்பட்ட பேர்கிட்ட இருக்கும் உள்ளுக்குள்ளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். எஸ், வாஸ்தவமான பேச்சு தான். கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றிக்கழகத்துலேருந்து அடுத்தடுத்து அப்டேட் வந்தால் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ணுறோம்னு தெரியும். பட்டு ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்குது. இன்னும் ஒரு 30 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஆனால் என்ன தமிழக வெற்றிக்கழகம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வி எல்லாருக்குலேயும் வரும். இந்த கேள்வி அப்படியே கொஞ்ச நேரம் வைங்க. நான் ஒரு கதை ஒன்று சொல்லணும் உங்களுக்கு. ஒரு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்குது. புரியுதுங்களா? அதில் வந்து சாதுவான மிருகம் இருக்குது. ஆனால் அந்த காட்டையே ஆளக்கூடிய ரவுடி மிருகம்னா சிங்கம், புலி, இந்த மாதிரி பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த மிருகங்கள்லாம் இதுங்களை பார்த்து பயப்படாது. புரியுதா இல்லையா? அந்த சாதுவான மிருகங்கள்லாம் இந்த பெரிய மிருகங்களை பார்த்து தான் பயப்படும். ஆனால் இந்த பெரிய மிருகங்களே யாரை பார்த்து பயப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிருகங்களை வேட்டையாடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள இன்னொரு மிருகமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மிருகங்களை வேட்டையாடக்கூடிய ஒரு மனிதராக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மிருகங்களை வேட்டையாடக்கூடிய ஒருத்தரை பார்த்தா இந்த மிருகங்கள்லாம் பயப்படும். இதுதானே உண்மை. அப்போ இதுக்காக இந்த வேட்டைக்காரன் பலமானவனா இல்லை இந்த மிருகங்கள் பலமானவன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே மிருகம் தான் பலமானவன். ஆனால் ஏன் வேட்டைக்காரனை பார்த்து பயப்படுது அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா வேட்டைக்காரன்ட்ட மிக கூர்மையான ஆயுதம் இருக்கிறது மட்டும் வேட்டைக்காரனை நிரூபிக்காது. வேட்டைக்காரனுக்கு இந்த மிருகங்களை எப்படி வேட்டையாடணும்னு நல்லா தெரியும். அதுதான் இந்த மிருகங்களுக்கு பிரச்சனையே. எப்படி இந்த மிருகங்கள் வந்து பதுங்கி பாஞ்சு தன்னுடைய இரையை தின்னுதோ, அதே மாதிரி வேட்டைக்காரனுக்கு தான் தெரியும் இந்த மிருகங்க எப்போ எந்த நேரத்தில் அட்டாக் பண்ணால் இந்த மிருகங்களை நம்ம லாக் பண்ண முடியும் அப்படின்னு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த வேட்டைக்காரனை மிருகம் அடித்து சாப்பிட்ரும். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? இப்போ ஒரு புலி முன்னாடி ஒரு மனுஷன் போய் நின்னா அந்த புலி அடித்து கொள்ளுமா, இல்லை அந்த மனுஷன் புலியை கொள்ள முடியுமா? புலி தான் மனுஷன் அடிக்கும். ஏன்னா புலி தான் பெருசு, புலி தான் வல்லமை அதிகம், கூர்மையான பற்கள், கூர்மையான நகங்கள். மனுஷன்ட்ட அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னும் போது மனுஷன்ட்ட வெறும் ஒரு அம்பு மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஒரு அம்பு மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த புலி எஸ்கேப்பு வேட்டைக்காரனை போட்டுரும். அப்போ அந்த அம்பு இருக்குது தெரியுமா, விடுற அம்பு, அது கரெக்டாக அந்த புலியோடைய எங்கே போய் குத்தணும்? சும்மா வயிற்றுல குத்தினாலும் அது சாவாது. குத்துற இடத்துல குத்தணும். அப்போ தான் அது வந்து சரண்டராகவும் வேட்டைக்காரன் அடுத்து உசுரோடு இருக்க முடியும். ஏன் இந்த கதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே இந்த மிருகங்கள் மாதிரி. கொஞ்சம் அசந்தம்னு வச்சுக்கிங்களேன், நம்மளை அடித்து தின்ட்டு போயிருங்க. அப்படி அசந்து அடித்து தின்னவங்க தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி திமுக கூட்டணிலையும் அதிமுக கூட்டணிலையும் இருக்கிறாங்க. அது எல்லாருமே தெரியும். ஸோ அந்த மாதிரி இங்கே இப்போ இந்த மிருகங்களை எல்லாரையும் வேட்டையாட வந்திருக்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள், தளபதி அவர்கள். இப்போ அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே ரொம்ப பார்த்து சூதானமாக எடுத்து வைக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இந்த மிருகங்கள்லாம் அவர் அடித்து மொத்தமாக முடிச்சிடும். கரெக்டாக இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா அவர் ரொம்ப 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 பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வைக்கணும். முக்கியமாக அவர் எடுக்கக்கூடிய அந்த நகர்வு தன்னுடைய வெற்றி பாதைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஏன் இதை நான் சொல்கிறேன், எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு நமக்கு வெற்றி பாதையை உண்டாக்கணும்னு ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறையா பேருக்குள்ள ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். கட்சிக்காக உழைச்சிருப்பாங்க, கட்சிக்காக ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும். அப்போ அவங்க மனசளவில் பார்த்தீங்கன்னா, என்னப்பா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், உழைச்சிருக்கோம், ஆனால் நமக்கு ஒரு பதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அந்த ஏக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஒரு கட்சியில் வந்து ஒரு பொறுப்பு எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எம்எல்ஏ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அந்த தொகுதியில் அந்த எம்எல்ஏ ஜெயிக்கணும் அப்படின்றது. இப்போ மற்ற கட்சிகள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தோம்னா, அவர்கள்லாம் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்குகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இப்போ நாம் தமிழர் சீமான் என்ன சொல்லுவாப்புல, நாங்கள் யாருக்கும் காசு கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து கரெக்டாக கட்சியை நடத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்பயுமே பதிவு பண்ணிட்டு போவாப்புல. விச் மீன்ஸ் மற்ற திராவிட கட்சிகள் காசு கொடுத்து ஓட்டை வாங்குறாங்க அப்படின்னு. ஸோ இதற்காக இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு அப்போ செலவே இருக்கக்கூடாதுல்ல. ஏன் திரள் நிதி திரட்டுறாங்க? யோசிச்சு பாருங்கள். ஏன் திரள் நிதி திரட்டுறாங்க? ஒரு கட்சியை ரன் பண்ணணும் அப்படின்னா காசு வேணும். காசு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
இப்போ சீமானவர்கள் ஒரு கட்சியை நடத்துகிறாருனாலும் சரி, இல்லை நாம் தமிழரை சேர்ந்து அந்த மக்கள் வந்து ஒரு இடத்துக்கு போய் பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, காசு தேவை. இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம், என்னை வந்து இப்போ ஒரு கட்சி ஒரு இடத்துல, சரிப்பா நீ உங்கள் ஏரியாவில் நீ நல்லா பேசுகிற, உனக்கு நான் இந்த பதவி கொடுத்து நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட அதுக்கு காசு இருக்கணும். காசு இல்லாமல் நான் ஒன்றும் பண்ண முடியாது. வாயை வச்சு பேச முடியும். ஆனால் அந்த நான் ஒரு 10-20 பேரை கூட்டிகிட்டு வீடு வீடாக போகிறா இருந்தாலும் சரி, ஒரு தெருமுனையில் ஒரு கூட்டம் போடுறதா இருந்தாலும் சரி, தினமும் அவங்கள கொண்டு வரதுக்கும் சரி, அவங்களுடைய நேரம் செலவழிதுன்னா அவங்களுக்கு தேவையான டீ, காப்பி, அவங்களுக்கு சாப்பாடுனா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், பேனர் அடிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும், மைக் செட்டுக்கு காசு கொடுக்கணும், லைட்டுக்கு காசு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும்ல. இந்த சின்ன சின்ன காசு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு நாளைக்கு இப்போ எவ்வளோ செலவாகும்? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3000லேருந்து 5000. நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 40-50 பேர் நம்ம கூட்டி ஒரு மீட்டிங் போட்டால் கூட 3000லேருந்து 5000 அந்த இடத்துல அந்த அந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு செலவாகும். இது அவங்க தான் செலவு பண்ணி ஆகணும். இது எல்லா கட்சியிலையும் அப்படி தான் நடைமுறை. கட்சி வந்து காசு கொடுக்காது, தலைமையிலேருந்து காசு கொடுக்க மாட்டாங்க. நீ இந்த கட்சிக்காக உழைக்கிற அப்படின்னா, உனக்கு அந்த பதவி இருக்குன்னா, நீ தான் அதை செலவு பண்ணி நீ தான் அந்த கட்சியை வளர்க்கணும். இதுதான் கொள்கை, இதுதான் கோட்பாடு. இது எல்லா கட்சிக்குமே செயல்படுத்தப்படும். எல்லாத்துக்கும் தலைமையிலேருந்து காசு கொடுத்து, இந்தாப்பா உனக்கு நான் 50 லட்ச ரூபா கொடுக்குறேன், இந்தா 1 கோடி ரூபா கொடுக்குறேன், நீ போய் அந்த இடத்துல இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அது யார் சொல்லுவாங்க? திராவிட கட்சிகள் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு சொல்லுவாங்க. என்னென்னா, ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்குறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு செய்வாங்களே ஒழிய, ஒரு அடிப்படை, நான் சொல்கிறேன், அடிப்படையாக எந்த ஒரு செலவும் பண்ண மாட்டேன், நான் மக்களுக்கு காசுலாம் கொடுக்க மாட்டேன், நான் நேர்மையாக கட்சி நடத்துவேன் அப்படின்னா, நான் இந்த கட்சியை பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் இந்த கட்சியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ஒரு கட்சி உறுப்பினராக, ஒரு கட்சியின் பொறுப்பில் இருப்பவராக நான் தான் செலவு பண்ணணும். நான் செலவு பண்ணாமல் இருக்க முடியாது. நான் செலவு பண்ணாமல் இப்போ நான் ஒரு 10 பேரை நான் கூப்பிட்டு வரேன், ஒரு 50 பேரை கூப்பிட்டு அங்கே ஒரு மீட்டிங் போடுறேன் வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு வாட்டி வருவாங்க, ஓயாமல் வரமாட்டாங்கல்ல. நான் மட்டும் தனியாக போக முடியாதுல்ல. என் கூட குறைஞ்சது ஒரு 10 பேர் வேணும்ல நமக்கு அந்த போகிறதுக்கு, பேசுகிறதுக்கு, அந்த இடத்துல செயல்பாடு செய்கிறதுக்கு, வேலைகள் செய்கிறதுக்கு வேணும்ல. அப்போ அவங்களுக்கு தேவையான காசு பணம் கொடுக்கணும்ல. அப்போ இந்த காசு பணம் எல்லாமே நம்ம தான் செலவு பண்ணணும். அப்படின்னும்போது இங்கே அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ளவர்களும், அது போக அவர் சொன்னால் அந்த இடத்துல அந்த மக்கள் கேட்பாங்க, இவர் வந்து நல்லவர்னு நம்புவாங்க அப்படின்ற அந்த பிம்பமும் அந்த மக்கள்கிட்ட அவர் மேலே இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண முடியும். ஏனோ தானோன்னு எடுத்து போட்டுற முடியாது. புரியுதுங்களா? அதுவும் இது வந்து தமிழக வெற்றிக்கழகம் முதல் முறையாக எலெக்ஷனில் நிற்க போகுது. இது வந்து வாழ்வா சாவா கதை தான் தமிழக வெற்றிக்கழகத்துக்கு. நான் காலையில் போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். தமிழக வெற்றிக்கழகம் இந்த வாட்டி ஜெயிக்கலை அப்படின்னா, உதயநிதி வந்த சிஎம் ஆனார்னா விஜய் அவர்களே முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லி ஜேர்னலிஸ்ட் கோட்டீஸ்வரனே வந்து பேட்டி கொடுக்குறான். அப்போ இங்கே எவ்வளோ சூதானமாக அவர் வந்து இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த புரிதலோட தமிழக வெற்றிக்கழக இளைஞர்களாக இருந்தாலும் சரி, தம்பிகளாக இருந்தாலும் சரி, தங்கைகளாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழக வெற்றிக்கழகத்தில் பதவி எதிர்பார்த்து இருப்பவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த ஒரு புரிதலோடு இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு நமக்கு இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கேன், அதனால் நமக்கு உடனே பதவி வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா சரி வராது. இப்போ எனக்கு கூட தான் வந்து கட்சியில் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் எடுத்து நம்மளும் மக்கள்கிட்ட போய் பேசணும், வைக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எனக்கு அதுக்கு செலவு பண்ணது கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நான் பேசுகிறது மட்டும் இப்போ நான் யூடியூப்பில் உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு செலவு இல்லை, நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, அவ்வளோதான். இதை நான் பண்ண முடியும். ஆனால் இதையே நான் பொது வழியில் பண்ணணும் அப்படின்னா நான் அங்கே இருக்க போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் முதல்ல. அப்போ எனக்கு போலீஸுங்காரங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும், பரிச்சயமாக இருக்கணும். அவங்க பர்மிஷன் கொடுக்கலைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படி பேசி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து, என்னது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த அந்த இடத்துல ஒரு பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்னா எதிர்கட்சி ஆளுங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அவங்கள டேக்கிள் பண்ணுற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாலிட்டிக்ஸில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை சமாளிக்கக்கூடிய நபர்கள் தான் பாலிடிக்ஸில் நின்று சர்வை பண்ண முடியும். அப்போ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இல்லாதவங்க எனக்கு என்னென்னு வீட்டில் உட்காந்துட்டு அவங்களுடைய கடமை ஓட்டு போடுறது மட்டும் போட்டு போயிடுவாங்க. அதுவும் இந்த வாட்டி தான் ரொம்ப பேர் ரொம்ப கடமையோடு ஓட்டு போடுறதுக்கு இருக்கிறாங்க. ஃபாரின்லேருந்து போகிறாங்கன்னா, பக்கத்து ஸ்டேட்லேருந்து வர்றாங்க. எல்லாருமே எதற்காக வர்றாங்க? தளபதி அவர்களுக்கு, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காகவே வர்றாங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜும் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு 20 பேர் பசங்க போன வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி சிங்கப்பூர், மலேசியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்துமே இப்போ தளபதிக்கு ஓட்டு போடுறதுக்காகவே நிறைய பேர் வெக்கேஷன் வந்திருக்காங்க. அப்போ நம்மளால் முடிஞ்சது அதுதான்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அதை வந்து அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. அதனால் பார்ட்டிக்காக வேலை பார்க்குறீங்க, பார்ட்டிக்காக பேசுகிறீங்க, தளபதிக்காக பேசுகிறீங்க அப்படின்னா உடனே நமக்கு அது வேணும், உடனே இது வேணும், உடனே அந்த பதவி வேணும் அப்படின்ற அந்த எண்ணத்துலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி
ஏன் பார்ட்டி வந்து இப்போ இன்னமும் வந்து ஆக்டிவாக இறங்கலை அப்படின்னா, இப்போ ஒரு வேளை அந்த இடத்துல ஒரு பசங்க இருக்காங்க, ஒரு 100 பேர் 200 பேர் ரெடியாக இருக்காங்க செய்கிறதுக்கு. பார்ட்டி சொல்லுது போய் செய்யுங்க வைங்க அப்படின்னும்போது, அவங்களுக்கான வரக்கூடிய ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை பசங்க இளம் ரத்தம் போயாண்டு போவாங்க. ஆனா அவங்க வீட்ல போய் மிரட்டுவாய்ங்க. அவங்க அப்பா, அம்மா மிரட்டுவாய்ங்க. உன் பையன ஒழுங்கா இருக்க சொல்லு, இல்லன்னா அவ்வளோதான். பார்த்துக்கணும்னு அவங்க பயப்படுவாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப இத எப்ப அவங்க செயல்படுத்துவாங்கன்னா, இப்ப இந்த தலைமையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர்களா இருக்கட்டும், இல்ல அந்த தொகுதியில வைக்கக்கூடிய கேண்டிடேட் ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட்ட குடுப்பாங்க. அவங்க செயல்படுத்த சொல்லி சில விஷயங்கள வந்து முன்னெடுப்பாங்க. அப்ப அந்த கேண்டிடேட்ஸ் பின்னாடி நம்ம போகும்போது, நமக்கு என்னன்னா ஒரு பாதுகாப்பு இருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தின் இவர் தான் எம்எல்ஏ வேட்பாளர். அப்ப இவர் பின்னாடி நம்ம போறோம். இவர் கூட நம்ம பிரச்சாரத்துக்கு போறோம். இவர் கூட நம்ம வீடு வீடா போறோம் அப்படின்னும்போது, அந்த பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் மற்ற கட்சிகளால குடுக்க முடியாது. பட் இப்ப அவங்க வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணும்போது, வைக்கும்போது, மற்ற கட்சியினர் வேணும்னே வம்பிழுப்பாங்க, சண்டை போடுவாங்க. அதனால பிரச்சனைகள் வரலாம். இது ஒரு சைடு. பிளஸ் இப்ப அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள வந்து வேலை பார்க்க சொல்லி, அதுல யாராவது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு பதவியில இருந்து நமக்கு கிடைக்கல, வைக்கலன்னா, அவங்க கட்சி டூ கட்சி மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாரி பல விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் வந்து கட்சி வந்து இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் இன்னும் நீங்க சொல்ற மாரி 30 நாள் தான் இருக்குன்றதுனால, இதுக்கு மேலேலாம் ரொம்ப பொறுமையாலாம் இருக்க மாட்டாங்க தமிழக வெற்றிக் கழகம். எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த 1 வார ப்ராசஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் செலக்ஷன்ஸ் இருக்கும். அதற்கப்புறமா எந்தெந்த லொகேஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு போறது அப்படின்ற செலக்ஷன்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆல்ரெடி இந்த பக்கம் சேலம் அந்த சைட்ல ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாரு. இங்கிட்டு வேலூர் வரையும் கவர் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மத்த இடங்கள் கவர் பண்ணியாச்சு. எது தஞ்சாவூரு, அப்புறம் திருச்சி இந்த பக்கம் கவர் பண்ணிட்டாங்க. மதுரையில மட்டும் ஒரே ஒரு மாநாடு போட்டிருக்காங்க. ஸோ அந்த சைடு தென் மாவட்டங்கள் இன்னும் கவர் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு முதல் பிரச்சாரம் வந்து தென் மாவட்ட சைட்லேருந்து ஆரம்பிச்சு, அப்படி மேலே அந்த பக்கம் தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி அந்த சைட்லேருந்து ஆரம்பிச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழ வந்து லாஸ்ட்டா வந்து சென்னையில வந்து முடிப்பாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு அந்த பிளான் இருக்கணும். பிளான் இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அந்த ஒரு பாயிண்ட்ல தான் போனா தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா இல்ல மாறி மாறி போறது வந்து கன்ஃப்யூஷன்ஸ் உண்டாகும். ஸோ யாரும் குழம்பாதீங்க, வொரி பண்ணாதீங்க. நடக்கும், நடக்கும். ஏன்னா தளபதி அப்படின்றது வந்து ஒரு புயல் மாரி. அப்படி விஸ்க்குன்னு வந்துட்டு போனார்னா, புயல் எல்லாத்தையும் வாரி சுருட்டி அடிச்சுட்டு போயிரும். இவங்க எவ்வளோதான் மெனக்கெட்டாலும், எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும், என்ன பண்ணாலும், கடைசியில இவரு போய் ஒரு 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 விஷயத்த அங்க சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா, அது ஒட்டுமொத்த மக்களையும் வந்து இந்த திமுக, அதிமுகலேருந்து வாஷ் அவுட் பண்ணி தூக்கி போட்டு, தமிழக வெற்றிகழகத்த கொண்டாந்து விசில் சின்னத்த கொண்டாந்து அங்க நிறுத்திரும். அப்படின்ற அந்த நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கையோட இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க குழம்பி, கட்சியும் குழப்பி, கட்சியை பதட்டப்படுத்தி தேவையில்ல. நம்மனால முடிஞ்சத அங்கங்க இருந்து என்ன செய்ய முடியுமோ அத செய்யுங்க. நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்க வீடுகள், பக்கத்துல இருக்கவங்க அந்த மாரி சரவுண்டிங்ஸ்ல நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க, பேசுங்க, தமிழ் வெற்றிக்காக சப்போர்ட் பண்ணுங்க. மத்தபடி பெரிய லெவல்ல நம்ம ஆக்டிவா இறங்கி ஒரு சில பேர்ட்ட காசு இருக்கும். நம்ம பந்தாவா செய்யலாம்னு நெனைப்பாங்க. அதெல்லாம் இப்ப தேவையில்ல. அதெல்லாம் வந்து கட்சி சொல்லும். அப்ப செய்யுங்க. அதுவரைக்கும் சைலன்ட்டா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். புரியுதுங்களா? நெறைய பேர் குழம்பிட்டு இருப்பீங்க. ஸோ குழம்பாதீங்க. ஒரு வேட்டைக்காரன் அப்படின்றவனுக்கு பலம் மட்டும் முக்கியம் இல்ல. அவருடைய பலவீனம் தெரியணும். அந்த பலவீனத்தை எதிரி மூலதனம் ஆக்கிரக்கூடாது. ஸோ அந்த பலவீனத்தை காமிச்சுக்காம, நம்ம இன்னும் பலமாகணும் அப்படின்ற வேலையை தான் தமிழக வெற்றிக்கழகம் செஞ்சுட்ருக்கு. அதற்கான செயல்பாடுகள்லாம் போயிட்டு தான் இருக்குது. நான் கேள்விப்படுறேன். இன்னும் ஒரு சில காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல பேர்கள் வந்து தமிழக வெற்றிக்கழகத்துலேருந்து சேர போகிற மாதிரிலாம் சில நியூஸ்லாம் வருது. ஸோ அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். என்ன ஏது அப்படின்றத. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வேற என்ன? பாய். டேக் கேர். லவ் யூ.